வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த கதையோட ஆழமான அலசலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போற விஷயம் பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர்ற ஒரு கிளாசிக் கதை. இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி சில விஷயங்களை அணுகுறோம் அப்படிங்கறத காட்டுற ஒரு தெளிவான கண்ணாடி. குறிப்பா மூட நம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான போராட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கும். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மூடநம்பிக்கை ஒரு மனுஷனோட உயிரையே பறிச்சிடுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆனா சில நேரங்கள்ல அதுதான் கசப்பான உண்மை. நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற சில அடிப்படை இல்லாத நம்பிக்கைகள் எவ்வளோ பெரிய விபரீதங்களை ஏற்படுத்தும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு மாயையான எண்ணம் மனுஷங்களோட பகுத்தறிவை எப்படி சாதாரணமா மழுங்கடிக்குது அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். கதைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு அழகான அமைதியான பழக்கம் இருந்துச்சு. டெய்லி காலையில எழுந்த உடனே தன்னோட அறையில இருக்கிற ஜன்னலை திறந்து அந்த அழகான சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் அவரோட வழக்கம். அது அவருக்கு அந்த நாளுக்கான ஒரு சூப்பரான தொடக்கத்தை கொடுத்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண காலப்பொழுது எப்படி கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய புயலா மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்க இந்த அமைதியான பேக்ரவுண்ட நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம இங்க கவனிக்கணும். வழக்கம் போல அன்னிக்கும் ரொம்ப ஆர்வமா ஜன்னல திறந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்துச்சு. கண் கூசுற அந்த அழகான சூரிய உதயத்துக்கு பதிலா அவர் கண்ணுல முதல்ல பட்டது ஒரு ஏழு பிச்சைக்காரனோட முகம். அடடா, காலையில எழுந்த உடனே இவ மூஞ்சில தான் முழிக்கணுமா அப்படின்னு நினைச்ச ராஜாவோட மனசுல பயங்கரமான வெறுப்பு வந்துச்சு. எதிர்பார்ப்பு உடஞ்ச உடனே வர்ற அந்த விரக்தியும் அது எப்படி சட்டுன்னு கோபமா மாறுது அப்படிங்கறதையும் இது ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. விஷயங்கள் எவ்ளோ வேகமா மோசமாகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அந்த பிச்சைக்காரனை பார்த்த கோபத்துல ராஜா கடும் வெறுப்போட சட்டுன்னு திரும்பினாரு. அப்படி திரும்பின வேகத்துல சுவர்ல அவரோட தலை பலமா அடிபட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வலிய தாங்க முடியாத ராஜாவுக்கு கோபம் கட்டுக்கடங்காம தலைக்கேறிடுச்சு. அதோட விளைவு என்ன தெரியுமா? எந்த தப்புமே செய்யாத அந்த பிச்சைக்காரனை இழுத்துட்டு வந்து தூக்கிலிட ராஜா உத்தரவு போட்டுட்டாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தேவையற்ற கோபத்தால தூண்டப்பட்டு எப்படி ஒரு சர்வாதிகார மரண தண்டனையா மாறுச்சு அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா காட்டுது. அடுத்து நாம நேர அரசவைக்கு போறோம். அங்க காவலர்கள் அந்த ஏழை பிச்சைக்காரனை இழுத்துட்டு வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிற மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. அரசவை முழுசும் கூடியிருக்கு. அங்க நிலவர அந்த இறுக்கமான சூழ்நிலைய உங்களால கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? தன்னோட காயத்துக்கு காரணம் இந்த பிச்சைக்காரனோட முகம்தான் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில ராஜா அவனுக்கு மரண தண்டனை வழங்கிட்டாரு. அந்த அப்பாவி மனுஷனோட உசுறு இன்னும் சில நிமிஷங்கள்ல பறிக்கப்பட போகுது அப்படிங்கிற பதைபதைப்பு சபையில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா இங்கதான் இந்த கதையோட மிக முக்கியமான ட்விஸ்ட் நடக்குது. பொதுவா மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? அழுது புலம்புவான், கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான், இல்லனா மரண பயத்துல உறைஞ்சு போயிடுவான். கரெக்டா? ஆனா அந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லைங்க. அதுக்கு பதிலா சபையே அதிரும்படி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மரணத்தை கண்டு ஒருத்தன் எப்படி சிரிக்க முடியும்? சபையில இருந்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி அவனே விழிச்சு பார்த்தாங்க. இந்த எதிர்பார்க்காத ரியாக்ஷன் ஒட்டுமொத்த கதையோட போக்கியே கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. பிச்சைக்காரனோட இந்த சிரிப்பு ராஜாவோட கோபத்தை இன்னும் பல மடங்கு ஏத்தி விட்டுடுச்சு. பைத்தியக்காரா, எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு ரொம்ப ஆத்திரத்தோடும் குழப்பத்தோடும் ராஜா கத்துனாரு. இந்த கேள்வி வெறுமனே ஒரு கோபமான வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. இது அதிகாரத்துல இருக்கிறவனோட அறியாமையை குறிக்குது. மரணத்தோட விளிம்பல நிக்கிற ஒருத்தன் சிரிக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மை மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத இந்த தருணம் நமக்கு உணர்த்துது. அப்படி அந்த பிச்சைக்காரனோட மனசுல ஓடுற அந்த உண்மை என்னவா இருக்கும்? அதுக்கு அந்த பிச்சைக்காரர் ரொம்ப அமைதியாவும் தைரியமாவும் இப்படி பதில் சொன்னான். அரசே, என் மூஞ்சில முழிச்சதால உங்க தலையில சின்னதா ஒரு காயம் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. ஆனா உங்க மூஞ்சில முழிச்சதால என் உசுரே போக போகுது. யாருக்கு யாரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னான். இது எவ்ளோ அற்புதமான ஒரு வாதம் பாத்தீங்களா? துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற அரசனோட மூட நம்பிக்கைய அவன் தன் கூர்மையான தர்க்கத்தால சுக்குநூறா உடைச்செறிஞ்சிட்டான். அதிகாரத்தோட ஆணவத்தை அறிவாலும் தைரியத்தாலும் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வாக்கியம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பிச்சைக்காரனோட இந்த அறிவுபூர்வமான பதிலை கேட்ட அடுத்த செகண்டே மன்னனோட தலை தானாகவே அவமானத்துல கவிழ்ந்துடுச்சு. தன்னோட கோவமும் தான் நம்பின மூட நம்பிக்கையும் எவ்வளவு முட்டாள்தனமானது அப்படிங்கறத அவர் உடனே ரியலைஸ் பண்ணிட்டாரு. எந்த ஈகோவும் இல்லாம தன்னோட தப்ப உணர்ந்த ராஜா உடனே அந்த மரண தண்டனைய கேன்சல் பண்ணிட்டு பிச்சைக்காரனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. லாஜிக்கலான ஒரு உண்மை எந்த ஒரு பெரிய அதிகாரத்தோட கோபத்தையும் நொடி பொழுதுல எப்படி அமைதியாக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சூப்பரான சான்று. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த சம்பவத்தோட ஆணி வேர் என்ன? அதுதாங்க தைரியம்.
தைரியம் அப்படிங்கிறது வெறும் உடல் பலம் கிடையாது. அது ஆபத்தோட விளிம்புல நிக்கும் போது கூட நம்ம மேல நாம வைக்கிற முழுமையான தன்னம்பிக்கையோட மறுபெயர் தான்.